வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கடும் வெப்பம் நிலவும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் இன்று காலை பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,400 ரூபாயாகவும் 1 கிராம் 14,050 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். மே தினத்தை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிரெடிட் கார்டு பில் செலுத்த தவறுபவர்களுக்கு கடைசி தேதிக்கு பிறகு 3 நாட்கள் கூடுதலாக அவகாசம் வழங்கும் புதிய விதியை இந்திய ரிசர்வ் வங்கி கொண்டு வந்துள்ளது. இந்தியாவின் எரிசக்தி மாற்றத்திற்கு தமிழ்நாடு முன்மாதிரியாக திகழும் என்று IIT மெட்ராஸ் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மேற்கண்ட இந்த 17 இடங்களில் நேற்று வெயில் சதம் அடித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 108.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. 2026-27 கல்வியாண்டிற்கான பொறியியல் மாணவர் சேர்க்கை மே மாதம் 3வது வாரத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் பாதுகாப்பு திறனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் அக்னி 6 ஏவுகணை திட்டத்திற்கு தாங்கள் முழுமையாக தயாராக இருப்பதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அறிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோவையில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. அதானி குழுமத்தை சேர்ந்த அதானி போர்ட்ஸ் நிறுவனம் 2025-26 ஆண்டின் 4ஆம் காலாண்டில் 3,329 கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் செல்ல QR கோட் அடையாள அட்டை அவசியம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்ததன் காரணமாக தற்போது வரை தமிழகத்தில் சுமார் 1,351 ஏரிகள் முற்றிலும் வறண்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025-26 4ஆம் காலாண்டில் இந்தியன் வங்கி 3,103 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியுள்ளதாக அறிவித்துள்ளது. இன்று முதல் பழைய மெட்ரோ கார்டுகள் செல்லாது என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. இன்று முதல் சிங்கார சென்னை அட்டை முழுமையாக நடைமுறைக்கு வருகிறது. மேலும் பழைய கார்டில் உள்ள இருப்பு தொகையை புதிய கார்டில் மாற்றிக்கொள்ளலாம் என்றும் மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரை சித்திரை திருவிழா தேரோட்டம் மாசி வீதிகளில் கோலாகலமாக நேற்று நடைபெற்றது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு 3 நாட்களுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே தின விடுமுறையை முன்னிட்டு இன்று மெட்ரோ ரயில்கள் சென்னையில் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணைப்படி இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 7,19,00,000 ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் கங்கா விரைவுச்சாலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் தாவேகா 98 முதல் 120 இடங்கள் வரை முன்னிலை பெறக்கூடும் என்று தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெயில் தாக்கம் அதிகரிப்பதால் நெடுஞ்சாலைகளில் மதியம் 12 மணி முதல் 4 மணி வரை நெடுஞ்சாலை பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் கேரளாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு மே மாதம் 2.5 DMC தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் அமைந்துள்ள அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் பௌர்ணமி கிரிவலம் செல்ல மேற்கண்ட இந்த நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்க 234 தொகுதிகளிலும் வெளி மாநில பார்வையாளராக IAS அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் சித்திரை திருவிழா தேரோட்டம் மிக விமர்சையாக நடைபெற்றது. உதகையில் மே 1ஆம் தேதி முதல் சுற்றுலா மற்றும் கனரக வாகனங்களுக்கு போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இன்று புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் வெளிப்புற நோயாளிகளின் பிரிவு இயங்காது என்று ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை ரயில்வே கோட்டம் 2025-26 நிதியாண்டில் 1,290 கோடி ரூபாய்க்கு சரக்கு வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளது என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது.
இளநிலை பொறியியல் படிப்பிற்கான சேர்க்கை கலந்தாய்வுக்குரிய விண்ணப்ப பதிவு மே 2வது வாரத்தில் தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கேழ்வரகு வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் நாட்டின் மிகப்பெரிய AI டேட்டா மையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தும் திட்டமில்லை என்று ஒன்றிய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் அக்டோபர் 1, 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் உணவு கண்காட்சி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வெப்ப அலை வீசுவதால் சுகாதார நிலையங்களில் சிறப்பு பிரிவுகளை அமைக்க அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தெலுங்கானாவில் காவலர்களுக்கு அவர்களின் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளன்று சிறப்பு விடுமுறை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற மே 15ஆம் தேதிக்குள் தமிழக காங்கிரசின் புதிய தலைவர் நியமிக்கப்படுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. உழைப்பாளர் தினமான மே 1 மற்றும் வாக்கு எண்ணிக்கை முன்னிட்டு மே 4 ஆகிய தேதிகளில் தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதை ஒட்டி தமிழக அதிகாரிகளுக்கு இன்று பயிற்சி வழங்கப்பட உள்ளது. அமைச்சர் ஐ. பெரியசாமி அவர்களுக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தெலுங்கானா அரசு மாநிலத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் ஹைதராபாத்தை மையமாக கொண்டு பிரம்மாண்டமான அதிவேக ரயில் வலைப்பின்னலை திட்டமிட்டு வருகிறது. வங்கி முறைகேடு வழக்கில் அனில் அம்பானி அவர்களுக்கு சொந்தமான 3034 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத் மும்பை இடையிலான அதிவேக ரயில் பயண நேரம் 3 மணி நேரமாக குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை GD நாயுடு மேம்பாலத்தில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. தமிழகம் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் மே 2ஆம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார்குடி திருப்பதி இடையிலான விரைவு ரயில் LHB தொழில்நுட்ப பெட்டிகளாக மாற்றம் செய்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் தமிழக அரசு கல்வி நிறுவனத்தில் தொழிலாளர் மேலாண்மை பட்ட படிப்பில் சேரலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு மே 18ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.